வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட பிரதமர் மோடி நாளை மறுநாள் கேரளாவுக்கு செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 30ஆம் தேதி வயநாடு மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் முண்டக்கால், சூரமலை உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். தேசிய பேரிடர் மீட்புப் படை, ராணுவம் உள்பட பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்டவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட பிரதமர் மோடி சனிக்கிழமை கேரளாவுக்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கண்ணூர் வழியாக ஹெலிகாப்டர் மூலம் நிலச்சரிவு பகுதிகளை பார்வையாடுவதாகவும் நிவாரண முகாம்களில் தங்கியிருப்பவர்களை சந்தித்து பேச இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அண்மையில் பிரதமர் மோடியை சந்தித்த கேரள மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் வயநாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்புப் பணிகள் குறித்து விளக்கம் அளித்திருந்தார். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தினார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டிற்கு தானும் தனது சகோதரி பிரியங்கா காந்தியும் நேரில் சென்று பார்வையிட்டதாக கூறிய ராகுல் காந்தி, பாதிக்கப்பட்ட மக்களின் வேதனையும் வலியையும் கண்டு துயருக்கு உள்ளானதாக தெரிவித்துள்ளார். To declare the Wayanad landslides as a national disaster. மத்திய மாநில அரசுகள், தேசிய பேரிடர் மீட்புப் படை, மாநில தேசிய பேரிடர் மீட்புப் படை, ராணுவம், கடற்படை, தீயணைப்புத்துறை, கர்நாடகா, தமிழ்நாடு, தெலங்கானா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களின் உதவிகளை பாராட்டுவதாக கூறினார். From the states Karnataka and Tamil Nadu, Telangana. It was also nice to see that all communities came together, everybody came together to help the people. வயநாட்டில் பேரிடர் தாங்கக்கூடிய உள்கட்டமைப்பை உருவாக்குவதற்கும் மீண்டும் அங்கு இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தினார். திமுக ஆட்சியில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 10 லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி குறைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் TRB ராஜா வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2023-24ஆம் ஆண்டு இந்தியாவில் அந்நிய முதலீடு குறைந்த போதிலும் தமிழ்நாட்டில் 12.3% முதலீடு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். செமி கண்டக்டர் தொழிற்சாலைகள் குறித்த அக்கறை காட்டும் EPS அவரது ஆட்சி காலத்தில் ஒரு வரைவு கொள்கை கூட வெளியிடவில்லை என குறிப்பிட்டுள்ளார். ஜவுளித்துறையை பொறுத்தவரையில் 2021ஆம் ஆண்டு முதல் 20,000 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் வந்து குவிந்துள்ளதாக தெரிவித்துள்ள அமைச்சர், ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஜப்பான் மற்றும் ஸ்பெயின் நாடுகளில் முதலமைச்சர் மேற்கொண்ட பயணங்கள் மூலம் 10,881 கோடி ரூபாய் முதலீடு பெறப்பட்டு 17,371 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு மீனவ சங்கமும் இலங்கை மீனவர் சங்கமும் இணைந்து கூட்டம் நடத்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அனுமதி தந்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக மீனவர்கள் பிரச்சினைகள் குறித்து இலங்கை அரசுடன் விரைவில் மத்திய அரசு 2+2 ஆலோசனை நடத்த உள்ளதாக கூறினார். செப்டம்பர் கடைசியில இலங்கையில் எலெக்ஷன் நடக்க போது, அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு உக்கரமான சூழ்நிலை, குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் தமிழக மீனவர்களுக்கான எதிர்ப்பு அதிகமாக இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லோருமே ஒருமித்த கருத்துல தமிழக மீனவர்கள் வரும்பொழுது அதிகமான நாட்கள் சிறையில் வைக்கணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய தலைவர்களும் பேச ஆரம்பிச்சிருக்கிறார். கடவுள் மறுப்பு இனி கை கொடுக்காது என திமுக உணர்ந்து விட்டதாகவும் விரைவில் முதலமைச்சர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிவிடுவார் என்றும் அண்ணாமலை கூறினார். இன்னைக்கு 24-25 பழனியில இந்த மாநாடு நடத்துறோம், முருகர் மாநாடு நடத்துறோம். கண்டிப்பா நடத்துங்க, அதெல்லாம் எந்த தவறு இல்லை. முருகபெருமானே வீடு வீடா எடுத்துட்டு போகணும், அதைத்தான் நாங்க செய்யறோம். இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி வெற்றிவேல் யாத்திரை நடத்தணும், எல்லா சமுதாயத்தையும் ஒன்னா கொண்டு போகும். இதே வேகத்தில் போனாங்கன்னா முதலமைச்சர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். அருந்ததியினர் சமுதாயத்திற்கான இடஒதுக்கீட்டை உயர்த்துவது குறித்து முதலமைச்சர் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடத்த வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தினார். மீனவர் பிரச்சினை குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு அண்ணாமலை சொல்லித்தர தேவையில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே மண்ணாடிமங்கலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கச்சத்தீவு பிரச்சினையில் மத்திய அரசு இரட்டை வேடம் போடுவதாக குற்றஞ்சாட்டினார். இந்த வெளியுறவு பிரச்சனைகளை பற்றி மிக தெளிவாக ஜெய்சங்கர் அவர்கள் அறிவார்கள். அண்ணாமலை போய் சொல்லித்தான் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தெரியணும் அவசியம் கிடையாது. கச்சத்தீவு பிரச்சனையை ஃபிங்கர் டிப்ஸ்ல அவர் சொல்லுவார். திமுக ஆட்சியில் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் பாதுகாப்பில்லை என்று உதயகுமார் விமர்சித்தார். அரசனுக்கும் பாதுகாப்பு இல்லை, ஆண்டிக்கும் பாதுகாப்பு இல்லை, அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, சாமானியர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை.
பேரிடர் காலங்களில் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் மத்திய அரசு நடக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார்.